Hello friends, welcome to our channel Tamil Exams. RRB Group D னுடைய ரிசல்ட் பிப்ரவரில லாஸ்ட் வீக் வரும், செகண்ட் வீக் வரும்னு சொல்லி நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் தந்துட்டே இருந்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்கள்ல கொடுத்த அப்டேட் பேசிஸ்ல தான் நான் அந்த அப்டேட்ஸ் தந்துட்டு இருந்தேன். இப்ப RRB அபிஷியலா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், rrbchennai.gov.in அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல இதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ நாம அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். CEN2 2018 சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன் 2018 வெளியிட்ட இரண்டாவது நோட்டிபிகேஷன். அதனுடைய இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the list of candidates shortlisted for PET against CEN number 02/2018 for level 1 post shall be published on 4/3/2019 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ PET-க்கு குவாலிஃபை ஆயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸினுடைய லிஸ்ட் வந்து மார்ச் மாசம் 4ஆம் தேதி ரயில்வே வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா இன்ஃபர்மேஷனை அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க அபிஷியலான நியூஸ் தான். நீங்க கண்டிப்பா இந்த நியூஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த நியூஸை நீங்க நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வர்ற மண்டே அன்னைக்கு நீங்க ரயில்வேக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்களா இல்லையா அப்படின்ற உங்களுக்கான தகவல் கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது தமிழ் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்கடல்.